ஒரு பக்கம் குழந்தையின்மைன்னு இருக்குது, இன்னொரு பக்கம் அதிகமாக அபார்ஷன் பண்ணிக்கிற ஒரு சூழல். ஒரு தானாக பண்ணிக்கிறதோ அதுவோ ஆறுதோ, இது ஏன் டாக்டர்? அது ஏன்றது தான் எனக்கும் தெரியல. ஏன்னா எப்பயுமே ஒரு பேஷண்ட் வருவாங்க, அவங்க வந்து பேபி வேணும்ன்ட்டு 5 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா எல்லாமே ஓரளவு நல்லா தான் இருக்கும். இவங்களுக்கே பேபி இல்லைன்னு நம்மளுக்கே ஃபீல் ஆகும். அடுத்து வருவாங்க, 2 பேபி இருக்கும். அந்த பேபி ஏதோ ஒரு காரணத்தால் ஃபேமிலி பிளானிங் பண்ணாமல் இருப்பாங்க. இப்போ பார்த்தா அன்பிளான் ப்ரெக்னென்சி. அது பார்த்தா கரு நல்லா இருக்கும், அதை அவங்க வேணான்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த நடைமுறையில் நாங்கள் தினைக்கும் பார்க்குறோம். இந்த கருவை தூக்கி எதாவது வச்சு அங்கே வச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தை உண்டாக்குறதுக்கு ஏதாவது ஒரு பவர் இருக்காதா நமக்கு, நானே நிறைய நேரம் நினைப்பேன். ஸோ அஃப்கோர்ஸ் ஃபெர்டிலிட்டின்றது வந்து அந்த கருவுறக்கூடிய தன்மை, குழந்தை பெறக்கூடிய தன்மை ஒவ்வொரு பர்சனுக்கும் டிஃபர் ஆகும். நம்ம இடம்னு சொல்கிறோம், பட் சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா 85 கிலோ 87 கிலோ இருப்பாங்க, பட் ஸ்டில் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பீரியட்ஸு, ப்ரெக்னென்ட் ஆவாங்க. ஸோ அது அவங்கவுங்களுடைய உடல்வாக பொறுத்துது. அதனால தான் இந்த விஷயத்தில் பொறுத்தவரை யாரையும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. எவ்ரிபடி இஸ் யூனிக். இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அடுத்தவங்களுக்கு அந்த பிரச்சனையே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது வேறு பிரச்சனை இருக்கும். ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்கல, இன்னொருத்தவங்களுக்கு குழந்தை ஈஸியாக கிடைக்குது. உங்களுக்கு ஈஸியாக படிப்பு வந்திருக்கும், நல்லா வேலை கிடச்சிருக்கும், அவங்களுக்கு அது இருந்திருக்காது. ஸோ அதனால் யாரையும் நம்ம யாரோடையும் ஃபெர்டிலிட்டி விஷயத்தில் எந்த விஷயத்துலையுமே கம்பேர் பண்ணக்கூடாது. ஃபெர்டிலிட்டியில் கட்டாயமாக கம்பேர் பண்ணக்கூடாது. ஃபெர்டிலிட்டியை பொறுத்தவரை நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் ஒரு டீம், உங்கள் டாக்டர் அதில் முக்கியமான பர்சன். இந்த ட்ரீட்மெண்ட் என்ன எடுக்கிறோம், நம்ம என்ன பிரச்சனை, இதெல்லாம் போய் எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும், அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு பிரச்சனை இருந்தாலும் நீங்களும் அப்படி இருக்கணும். எல்லாருக்கிட்டையும் போய் நீங்கள் வந்து அதை போய் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்குனாலும் ஹஸ்பண்டும் அதே மாதிரியே. அதான் சொன்னேன், நீங்கள் முதல்ல ஒரு டீமாக இருக்கணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்.